நம்மளுடைய ஹை குவாலிட்டியில் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ வந்து எப்படி அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு ஷார்ட் வீடியோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மொபைலில் வந்து ஒரு கேமராவிலேயே நல்லா 4K குவாலிட்டியில் எடுத்துருப்போம். பட் 4K குவாலிட்டியில் அப்லோட் பண்ணும்போது நம்ம 4K குவாலிட்டியே இல்லாமல் நம்மளுக்கு நார்மல் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா அது எப்படி நம்ம இது பண்ண தான் பார்க்கணும். ஓகே, பட் அது இல்லாமல் ஒரு ஷார்ட் வீடியோ எப்படி வைரல் ஆக்குறது அந்த ரெண்டு செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கீழே அந்த அப்லோட் இதில் ப்ளஸ் ஐக்கானில் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் ஜஸ்ட் கிரியேட் ஏ ஷார்ட் வீடியோவில் போய் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஓகே, பட் ஷார்ட் வீடியோ அப்படின்னா நம்ம கிரியேட் ஏ ஷார்ட் வீடியோவில் தான் கிளிக் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஓகே, ஜஸ்ட் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அலோ பர்மிஷன் கேட்கும். அலோ பர்மிஷன்லாம் கொடுத்துட்டேனே மேலே செகண்ட் கேட்கும். அந்த செகண்டில் 15 கிளிக் பண்ணி 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேலரிலேருந்து அப்லோட் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அது ராங்கு தான் சொல்லுவோம். பட் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி குறையும் தான். சரிங்களா? பட் சார் என்ன சார் இந்த மாதிரி பண்ணால் குவாலிட்டி குறையும், அப்போ வேறு எப்படி பண்ணலாங்கன்னா ஜஸ்ட் அதே ப்ளஸ் ஐக்கனில் கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் வீடியோன்னு இருக்கும் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் அதில் அப்லோட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிட்டி வந்து குறையும். என்ன சார் அதில் பண்ணாலும் குறையன்றீங்க இதில் பண்ணாலும் குறையன்றீங்க, அப்புறம் வேறு எப்படி தான் நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா உங்களுடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. ஓகே, யூடியூப் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி மேலே செட்டிங்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இதுமாதிரி வரும். இதில் வீடியோ குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ்னு இருக்கும். ஓகே, அந்த வீடியோ குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். அதில் ஆட்டோவில் இருக்கும். ஆட்டோவில் இருக்கிறது வந்து ஹையர் பிக்சர் குவாலிட்டின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் அதையும் கீழே ஒய்ஃபையில் இது பண்ணுறதுலையும் ஹையர் பிக்சர் குவாலிட்டி அப்படின்றத இந்த ரெண்டு செட்டிங்ஸையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேக் வாங்க. ஓகே, இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்துட்டு திரும்ப அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இதில் அப்லோட் வீடியோன்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, அப்லோட் வீடியோன்றதுல அது கண்டென்ட் வீடியோ தான் சார் அப்லோட் பண்ணோம் அப்படிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 60 நிமிஷத்துக்கு சரி 1 நிமிஷத்துக்குள்ளே இருந்தால் அது ஷார்ட் வீடியோ அதுவே கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, அப்போ நீங்கள் அப்லோட் வீடியோன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கொடுத்து வேணே உங்களுடைய தம்ப்நெயில் செட் பண்ண சொல்லும். அந்த தம்ப்நெயில் எதுவோ உங்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஹைட் பண்ணுற மாதிரி டன்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் ஓகே. ஓகே ஓகே வச்ச தம்ப்நெயில். இப்போ தம்ப்நெயிலுக்கு அப்புறம் விசிபிலிட்டி, அந்த விசிபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிளிக் பண்ணி அன்பிளேலிஸ்ட்டில் வந்து கொடுங்க. ஓகே, அந்த அன்லிஸ்டட் அப்படின்றதுல வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கன்னா நீங்கள் உங்களுடைய டைட்டில், ஓகே உங்களோட டைட்டில் வந்து என்ன தேவையோ அந்த டைட்டில் வந்து நீங்கள் அதில் என்டர் பண்ணிடுங்க. டைட்டில் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே என்ன அப்படின்னு என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம்னா செலக்ட் ஆடியன்ஸ்னு இருக்கும். ஓகே, அந்த ஜஸ்ட் அந்த செலக்ட் ஆடியன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி அதில் நோ கொடுங்க. நோ கொடுத்துட்டு ஏஜ் டிஸ்டினேஷனையும் நோ கொடுத்துருங்க. ஓகே, ரெண்டுத்தையும் நோ கொடுத்துட்டு ஜஸ்ட் கீழே வந்து அப்லோட் ஷார்ட்னு இருக்கும். அந்த அப்லோட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ண எம்பி எவ்வளவோ அதே குவாலிட்டி எம்பிலே உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஜஸ்ட் ஓகேவா? பட் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் நார்மலாக அப்லோட் பண்ணும்போது குவாலிட்டி எம்பி வந்து குறையும். பட் நீங்கள் இந்த மாதிரி அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய எம்பி வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அதே குவாலிட்டியில் வந்து அப்லோட் ஆகும். ஜஸ்ட் இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை எங்கே போய் பார்க்கணும், கிரியேட்டர் வந்து ஸ்டுடியோவில் போங்க. யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து கிளிக் பண்ணி கண்டென்ட்டில் கொடுத்துட்டு அதில் ஷார்ட்ஸ் அப்படின்றத கொடுங்க. ஷார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எனக்கு ஹெச்டியில் வருதுங்களா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஹெச்டி குவாலிட்டி. அந்த ஹெச்டி குவாலிட்டியே எனக்கு வந்து அப்லோட் ஆகுது. ஓகேவா? பட் இந்த மாதிரி அப்லோட் பண்ணால் நீங்கள் இதில் எப்படி சார் வைரல் ஆக்கலாம்னு சொன்னீங்க. நான் 4K குவாலிட்டியில் ஹெச்டி குவாலிட்டியில் அப்லோட் பண்ணிட்டேன். இது எப்படி சார் வைரல் ஆக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் வைரல் ஆக்கும் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய வீடியோ வந்து ஒரு சில பேருக்கு வந்து ப்ரொமோட் பண்ணும். ஓகேவா? யூடியூபோட அல்காரிதம் பார்த்தீங்கன்னா அதுதான் பண்ணும். ஓகே, அல்காரிதம் என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கும். அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அந்த விசிபிலிட்டியில் ஜஸ்ட் அப்படியே பப்ளிஷ் கொடுத்து ஷேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அது ராங் தான் சொல்லுவோம். அப்போ வேறு என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதில் கிளிக் பண்ணி அந்த ஷெடியூல் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ண டைமில் 1 நிமிஷம் இல்லை 2 செகண்ட் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கரெக்டான செகண்ட் அந்த பிஎம் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டு ஓகே பண்ணுங்க. ஓகே, பட் பப்ளிஷை டேரெக்டாக பண்ணாமல் இந்த மாதிரி ஷெடியூலில் போட்டுட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷெடியூல் டைமாக வந்து ஷோ ஆகும். ஷோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய சப்ஸ்கிரைப் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணும். ஓகேவா? பட் இந்த யூடியூப் அல்காரிதம் ப்ரொமோட் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? பட் என்ன பண்ணுறோம் நீ கண்டென்ட்டில் ஒன்று ஷார்ட் வீடியோ ஹை குவாலிட்டியில் அப்லோட் பண்ணுறது, 2 நமக்கு வந்து வைரல் ஆக்குறது. ஓகே, இந்த 2 ஸ்டெப்ஸில் யாராருக்கெல்லாம் என்னென்ன ஒர்க் ஆச்சுன்றதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.